நமக்கு ஜப்பான்னா ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வரும்? அட்வான்ஸ்டா இருப்பாங்க. அப்புறம் லாங் லைஃப், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறாங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க. அனிமே டைமிங் கீப் அப் பண்ணுவாங்க. அனிமே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல தான். ஆனா ஜப்பானுக்கு ஒரு மோசமான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. வேர்ல்டு வார் 2 அப்போ இந்தியா மேல பாம் பண்ண ஒரே கண்ட்ரி ஜப்பான் மட்டும்தான். வைசாக், கொல்கட்டா, அப்ப மெட்ராஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸையும் கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. சில பார்ட் ஆஃப் சென்டினலிஸ் ஐலாண்டையும் கேப்சர் பண்ணி அங்க இருந்த நேட்டிவ் சென்டினலிஸையும் டார்ச்சரும் பண்ணியிருக்காங்க. அது கூட ஒரு ரீசன், நார்த் சென்டினல் ஐலாண்ட்ல போனா அந்த மக்கள்லாம் தாக்குறதுக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஜப்பான் வந்து சைனாவோட கேபிட்டலை கேப்சர் பண்ணப்போ 1,00,000 3,00,000 பேர் கிட்டத்தட்ட கொலை பண்ணியிருக்காங்க. அது பார்த்தாது அங்க இருக்க விமனை ரேப், டார்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. அங்க வந்து என்னன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்க நிறைய கண்ட்ரீஸ்ல இருக்க பெண்கள் எல்லாம் கடத்திட்டு போய் அங்க வந்து டார்ச்சர் கேம்ப் மாதிரி வச்சு டார்ச்சர் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் இந்த போர்ல சரண்டர் ஆறவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றது, அவங்கள டார்ச்சர் பண்றது, ஒர்க் கேம்ப் மாதிரி நடத்தி அங்க இருக்கவங்க எல்லாம் வச்சு ஹார்ஷ் லேபர்ஸ்குள்ள எல்லாம் இது பண்றது, பயோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதெல்லாமே ஜப்பான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஜெர்மனியில தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா ஜப்பானும் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவங்க இப்படி ஆரம்பிச்சாங்க. அவங்க இந்த மாதிரி மாறினது தான் பாம்பு போட்டதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி இம்பீரியல் ஜப்பான் வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஓ, அப்படிதான் இருந்து பாம்பு போட்டதுக்கு அப்புறம் திருந்திருக்காங்க. ஆமா, கடைசி கட்ட வாரில் ஜப்பான் கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஃபியூல் கிடையாது. அவங்க ஏர்கிராஃப்ட் கொண்டு போய் யூஎஸ்ல பாம்பு பண்ணிட்டு திரும்பி வர முடியாது. அப்பதான் வந்து காமிகாசி பைலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து காமிகாசினா காத்தோட கடவுள் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பைலட்ஸ் எல்லாம் வந்து இவங்க பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் சுடுற அளவுக்கு சுடுவாங்க. அவங்க கிட்ட ஃபியூல் தீர்ந்துருச்சு, அவங்களால திரும்பி வர முடியாதுன்னா ஃபிளைட்டை கொண்டு அப்படியே கப்பல் மேல கிராஷ் பண்ணிடுவாங்க. அவங்க செத்தாலும் பரவாயில்ல, யாராவது ஒருத்தங்களை கொண்டுட்டு சாகணும். அப்படியெல்லாம் இருந்த ஜப்பான் தான் இப்போ இப்படி மாறி வாழ்ந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இது நல்லாதான் இருக்கு. இந்த விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப்.